ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். முட்டை வேக வச்சு செய்கிறது, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஆல்ரெடி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இடித்து வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பியூரேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரேவை சேர்த்துக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம், தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ கிரேவி வெந்துட்டுருக்க கேப்பில் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை தான் வச்சு செய்ய போகிறேன். இப்போ இந்த 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ ஒரு விஸ்கு இல்லைனா ஒரு ஃபோர்க் இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா நுர வர்ற வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே கிரேவி நல்லா தக்காளி பச்சை வாசனை போய் வதங்கி வந்திருக்கு. இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஒரு 1/2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பனியாரக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ பனியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எல்லா குழியிலையும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழி பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு 3/4 வாசி ஊற்றினா போதும். அதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். 2 முட்டை நம்ம செஞ்சோம்னா மேக்ஸிமம் வந்து 8 வரும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு ஃபோர்க்கு இல்லைனா ஒரு குச்சி வச்சு நல்லா இதை பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் இப்போ நல்லா பரட்டி விட்டுறலாம்.
இப்போ நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டாச்சு. இது 1 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா பந்து பந்தாட்டம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த முட்டை வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம ஊற்றி வச்ச முட்டை பணியாரத்தை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா 1 நிமிஷம் கொதிச்சதும் மறுபடியும் பரட்டி போட்டு ஒரு 10 செகண்ட் கொதிக்க விட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பரட்டி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிரேவியும் திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியான முட்டை குழம்பு செய்கிறத விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.